விஜய் தேவரகொண்டாவோட அடுத்த மூவிக்கான டைட்டில் அப்டேட் ஜனவரி 26 வரப்போகுது. இது அபிஷியலாவே இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ராகுல் சங்கரித்தியும் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. ஷாருக்கானோட கிங் படத்துக்கான ரிலீஸ் டேட்டை இப்ப அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் டிசம்பர் 24 இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவும் ரிலீஸ் ஆயிருக்கு. சித்தார்த் ஆனந்த் டைரக்ஷன்ல ஷாருக்கான், தீபிகா படுகோனே நடிக்கிறாங்க. அனிருத் மியூசிக் பண்றாரு. ரவிமோகனோட கரேத்தே பாபு மூவிக்கான டீசர் இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சு. டீசர் பார்க்க நல்லா இருக்கு. டீசர் மாதிரியே படமும் நல்லா இருக்குதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிம்புவோட அரசன் மூவிக்கான அடுத்த ஷெட்யூல் ஷூட்டிங் பிப்ரவரி 2nd வீக் ஸ்டார்ட் ஆக போகுது. கரண்டா இப்ப செட் ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு. அதை முடிச்சோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். அண்ட் சமந்தா இந்த மூவில ஃபீமேல் லீடா பண்ண வாய்ப்பு இருக்கிறதா நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. சீக்கிரமா அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா. அண்ட் இந்த மூவிக்கான அடுத்த ஷெட்யூல் ஷூட்டிங் இருக்குல்ல, அதுல என்ன ஷூட் பண்ண போறாங்கன்னு லைட்டா இப்ப தெரிய வந்திருக்கு. இந்த மூவில விஜய் சேதுபதி நடிக்க போறது ஆல்ரெடி அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ இப்ப அடுத்த ஷெட்யூல்ல சிம்புவும் விஜய் சேதுபதியும் ஃபைட் பண்ற மாதிரியான சீக்வன்ஸ் தான் ஷூட் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. 10 to 15 days அந்த ஃபைட் சீக்வன்ஸ் மட்டுமே ஷூட் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கும்போது இடையில ஏப்ரல் மாசத்துல இருந்து சிம்பு அவரோட அடுத்த படமான அஸ்வந்த் மாரிமுத்து டைரக்ஷன்ல நடிக்க போற மூவிக்கும் போறதா நியூஸ் வந்திருக்கு. சோ ஏப்ரல் மாசத்துல இருந்து இந்த 2 மூவிக்கான ஷூட்டிங் பேரலா போகும். தனுஷோட கரை படத்தை இப்பதான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்குள்ள ஷூட்டிங் முடிச்சிட்டாங்களா, எப்படி ரிலீஸ் ஆகும், சூர்யாவுக்கு என்னென்ன மூவிஸ் முடிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. சூர்யா பொறுத்த வரைக்கும் கருப்பு படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு போச்சு. சூர்யா 46க்கான ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. 47க்கு இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் கரை படத்தோட ஷூட்டிங் முன்னாடியே முடிச்சிட்டாங்க. அவங்க ஷூட்டிங் முடிச்சிட்டு தான் அவங்க படத்தை அனௌன்ஸே பண்ணது. படம் இந்த வருஷம் பிப்ரவரி மாசமே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ப்ரொடியூசர் சொன்னாரு. ஆனா பிப்ரவரிக்கு ரிலீஸ் ஆகல, சம்மருக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. துல்கர் சல்மானோட அடுத்த படம் என்னன்னு கேட்டிருக்காரு. ஐஎம் கேம்னு ஒரு படம் ஒன்னு வரப்போகுது. மார்க் மூவி ஹிட்டா ஃபிளாப்னு கேட்டிருக்காரு. இந்த படம் ஹிட் தான். இந்த மூவிக்கு என்ன வசூல் ஸ்கிரீன்ல வரும்? இதுக்கான பதில் எனக்கு தெரியல. இது கெஸ் பண்ணி சொல்ற விஷயம் இல்ல. அப்டேட் வந்தா தான் சொல்ல முடியும். அப்டேட் வந்தா நான் சொல்றேன். இந்த கொஸ்டின்ஸ் பத்திலாம் நான் தனியா வீடியோ போடுறேன். திரௌபதி 2 மூவிக்கான ரிவ்யூ கேட்டிருக்காரு. இந்த படம் நான் இன்னும் பார்க்கல. கண்டிப்பா பார்த்துட்டு நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு நான் சொல்றேன். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னா நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் சூப்பர் ஸ்டாரோட மொத்த மூவி தான். இது எனக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.